ஹாய், வெல்கம் டு அகரமுதல் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட்டில் 6வது டெஸ்ட், அதாவது 29/1/2025 இன்றைக்கி 6வது டெஸ்ட் நடந்துச்சு. இதை பற்றி நமக்கு மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத 25 கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 25 சம்மோட ஆன்சர் என்ன, எப்படி வந்துச்சு அப்படி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. 101வது கொஸ்டின் பாருங்கள். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் மதிப்பு என்னங்கிறான். அதாவது பாருங்கள், வட்டி கொடுத்துட்டாங்க, வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே ஒரே ஒரு ஃபார்முலா நல்லாவே தெரியும். என்ன ஃபார்முலா? PNR/100 ஈக்குவல் டு என்னது I. இங்கே Pனா அசல், என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஐனா வட்டி. அதாவது தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100 அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இதில் இந்த I வட்டியை கொடுத்துட்டாங்க. இல்லைங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படின்னா 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்னா 10% கொடுத்துட்டாங்க. அப்போ P அசல் மதிப்பு P தான் கேட்குறாங்க. பாருங்கள், P வச்சுட்டேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. இங்கே கீழே ஃபார்முலா ஒரு 100 இருக்குது, கீழே வச்சுட்டேன். I 750, வட்டி 750. இப்போ அடிங்க பார்ப்போம், அடிச்சிடலாம். இங்கே அடிச்சுன்னு என்ன இருக்கும்? 2 6, மீதி 1, 7 2 14, இதெல்லாம் மீதி 1, I 2 10. ஓகேங்களா? ஸோ 2 6 14 5 325 வந்துருச்சு. 375 இந்த ஒரு 10 கிராஸில் பெருக்கணும்னா P = 3750. அப்போ ஆன்சர் 3750, ஆப்ஷன் ஏ. முடிஞ்சுங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின், 102வது கொஸ்டின் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும் காலம் கேட்குறான். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் 6720 உயரும், அது அதோட காலம் கேட்குறான். சரிங்களா? பாருங்கள், மொத்தம் அதான் என்ன சொன்னால் 5600 தான். அதான் என்னது 6% வீட்டில் மாறப்போகுதுமா. அப்போ அசல் 5600, நல்லா தெரிஞ்சுங்க. அசல் 5600, இது 6% வட்டி அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எத்தனை வருஷம் கொடுக்கல? 6 வருஷம் தான் வட்டி. சரி, 6% வட்டி எத்தனை வருஷம் கொடுக்கல? பை 100 நமக்கு தெரியும். இது எங்கே உள்ளது? இந்த ஃபார்முலா PNR/100 ஃபார்முலா இங்கே வந்துருச்சு. Pனா 5600 அசல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன தெரியாது, பை 100 ஈக்குவல் டு வட்டி. இங்கே வட்டி வந்துடும். இங்கே வட்டி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். 6720 மாறும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 5600ங்கிறது 6720 மாறுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அசல் என்னாச்சு, அந்த அசலும் வட்டியும் சேர்த்து 6720 மாறிடுச்சுன்னு அர்த்தம். அசலும் வட்டியும் சேர்த்து 6720 மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நல்லா பாருங்கள், மொத்த அமௌண்ட் 6720, இது அசலும் வட்டியும் சேர்ந்தது. இதில் அசலை கழிச்சிடலாம். 5600 அசலை கழிச்சிருவோம். கழிச்சா நான் 0 2 7 6 போச்சுன்னா 1, 6 5 தான் 1, 1120. அப்போ அந்த 1120 தான் என்னது? வட்டி. புரியுதுங்களா? 1120 தான் இதோட வட்டி. ஓகேங்களா? இப்போ இங்கே ஐக்கு பேர் என்ன பண்ணுறேன்? இந்த வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணுறேன். 1120 அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அடிப்போம் பாங்க. இந்த 2 0 அடித்தாச்சு, முடிஞ்சு. வேறு 6 இருக்கா? இந்த 6 அடித்து பார்ப்போமே. 2 6 இங்கே அடித்தா என்ன வரும்? I 2 10, 6 2 12 0. ஓகேங்களா? அதுக்கப்புறமாட்டி வேறு என்ன பண்ணலாம்? அந்த 56 இருக்கா? அந்த 56 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், N = 10/3 அப்படின்னு வரும். அப்போ N = 10/3 அப்படின்னு வருது. 10/3 அப்படின்னா நீங்களே நல்லா பாருங்கள். 10/3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 9 3. அப்போ 3 இந்த கீழே உள்ள 1 மேலே போயிடும், மேலே உள்ள இந்த 3 கீழே வந்துடும். 3 1/3 இருக்கா? 3 1/3 ஆண்டுகள். ஆப்ஷன் பி தான் இதுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 103வது கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு, ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் 52,440 உயர்ந்ததில் வட்டி விகிதம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது பாருங்கள், 46,000 அந்த அமௌண்ட்டு என்ன ஆச்சு? 52,440 மாறி இருக்கு. ஏற்கனவே சொன்னீங்க மாறி இருக்கா அப்படின்னு நடத்தினேன். மாறி இருக்கு அப்படின்னா அசல் வட்டியோடு சேர்ந்து இப்படி மாறிடுச்சு நடத்தும். அப்போ மாறி இருக்கா அப்படின்னு சொல்கிற அமௌண்ட்டு அசல் ப்ளஸ் வட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி? ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு மாறி இருக்கு. அப்போ தனி வட்டி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தனியாக போடுவோம் பாருங்கள். தனியாக போட்டு காட்டும், அப்போ ஈஸியாக புரியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், என்ன சொல்கிறேன், மொத்தம் 46,000 ஒரு அமௌண்ட் இருக்குது. 46,000 இது என்னாச்சு? 52,440 மாறிடுச்சு. எப்படி மாறி இருக்குது? இந்த மாறிடுச்சுன்னு தெரியும், அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்த அமௌண்ட். ஓகேங்களா? எத்தனை நாளாக மாறி இருக்குது? ஒரு ஆண்டு 9 மாதமாக, ஒரு ஆண்டு 9 மாதம் அப்படின்னு மாறி இருக்குது. சரிங்களா? ரைட், செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆண்டு 9 அசலும் வட்டியும் சேர்ந்து தான் இந்த 52,440. அப்போ இந்த 52,440 அசலை கழிச்சிடலாம். 46,000 கழிச்சிடலாம். கழிச்சா 4 4 52 6 போச்சுன்னா 46 போச்சுன்னா 6.
அப்போ அசல் 6440. அதே மாதிரி இந்த ஒரு ஆண்டு 9 மாதம் இருக்கா, ஒரு ஆண்டு ப்ளஸ் 9 மாதம். இதை எப்படி எழுதணும்? இப்போ நார்மலாக நமக்கு 9 வருஷம் கூட 9 போட்டுருவோம், 8 வருஷம் 8ன்னு போட்டுருவோம். அது குழப்பியிருக்கான். ஒரு ஆண்டு ப்ளஸ் 9 மாதம் கொடுத்துருக்கான். ஒரு ஆண்டு 9 மாதம். அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு ஆண்டு அதுக்கு 1 + 9 மாதம்ல மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12ல் 9 கரெக்டாக இதை வச்சு போடுங்க. 1 12 12 கரெக்டாக 12 + 9 வரும் 21/12. 7 3 21 4 பண்ண அப்போ 4/7/4. அப்போ n = 7/4. இப்போ பாருங்கள், இப்போ இதை வச்சு போடுவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு அசல் நம்ம ஏற்கனவே தெரியும், வட்டியை தனி வட்டிக்கு ஃபார்முலா PNR/100 = I தெரியும் சரிங்களா. ஸோ இதை வச்சு போடுவோம். இந்த மூலம் P வந்து எவ்வளோ தெரியும்? P வந்து நமக்கு 46,000. ஓகே, இன்ட்டு n வந்து 7/4, கீழே உள்ளது 100 இன்ட்டு 6 = 6440 வட்டி. ஓகேங்களா, அடிக்கலாம். 0 வச்சு அடிச்சிருவோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடும், முடிஞ்சு. அப்புறம் என்ன பண்ணலாம்? 4 அடிச்சு வைப்போம். 2 4 32 6, இங்கே 32 6 2 4 2 4. ஓகேங்களா, ரைட்டு. வேறு 7 அடிச்சு வைப்போமா? 28 ஒரு 4 7 28 மீது 4 70 6 42 46. ஓகேங்களா, 46 23 40 அடிக்கலாமா? அடிக்கலாம். ஒரு துணி 20 46. அப்போ R = இந்த 4 பக்கம் போனால் 4 2 8. அப்போ R = 8%. புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 8 இருக்கா பாருங்கள். மூணாவது கொஸ்டின் 8 இருக்குது. ஆப்ஷன் டி முடிஞ்சு. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக 104. ஓகேங்களா, 104வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு அசலானது 4 ஆண்டுகள் 2 மடங்கு ஆயிருந்ததில் வட்டி வீதம் காண்க. 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆயிருந்ததில் வட்டி வீதம் கேட்குறாங்க சரிங்களா. இதையும் இதிலே போடுவோம். 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதுன்னு போட்டிருக்கான் ஒரு அசல். ஓகேங்களா, நல்லா பார்த்து தனி வட்டி தான். ஓகேங்களா, அப்போ என்ன கேட்குறாங்க? அவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நார்மலாக ஒரு அசல் நம்ம தனி வட்டி ஃபார்முலா என்ன? PNR/100 = I. இதுதான் எப்போவுமே தனி வட்டிக்கு ஃபார்முலா. புரியுது? என்ன சொல்கிறான்? ஒரு அசல், நான் அசலை P எடுத்துக்கிறேன். ஒரு அசல் இருக்குது, 4 ஆண்டுகளில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஓகே, 4 வருஷம் என்னாச்சு? 2 மடங்காயிருக்கு. அப்போ பாருங்கள், ஒரு அசல் P வந்து 2 மடங்காயிருக்கு. எப்படி தெரியும்? மாறி இருக்குன்னு அர்த்தம். மாறி இருக்கு அப்படின்னு என்ன சொன்னேன்? மாறி இருக்குனாலே இது வந்து அசலும் வட்டியும் சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2Pனா இதில் வந்து அசலும் இருக்குது, வட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2Pனா அசலும் வட்டியும் சேர்ந்தது. இதில் அசலை கழிச்சிருவோம். அசலாம் வெறும் P கழிச்சா 2 P ஒரு P. இப்போ வட்டின்றது P. ஓகேங்களா, ஸோ அந்த P இங்கே போட்டீங்கன்னா வட்டி வந்து P போட்டுருவோம். இப்போ அடிங்க, P அடிச்சு தான் அடித்தேன். நாங்கள் இங்கே 24 8 20. அப்போ R = 25%. புரியுதுங்களா? இருக்கா? 4வது கொஸ்டினுக்கு இருக்குது 25%. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடம் வந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 8000 ஆகாஷ்டேருந்து ஆண்டுக்கு 7% கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை கணக்கிறார். நம்ம இதிலே போடலாம், ஒன்றும் கிடையாது. 8000 ரூபா. ஓகேங்களா, 8000 ரூபாய் வாங்கியிருக்காப்புல. 8000 ரூபாய்க்கு ஆகாஷ் என்பது ஆண்டுக்கு 7% வட்டி. ஓகேங்களா, ஆண்டுக்கு எத்தனை? 2 ஆண்டு முழு கேட்குறாங்க. 2 ஆண்டு முழு செலுத்த மொத்த தொகைன்னு கேட்குறாங்க. அப்போ 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7/100. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து மூலம் வட்டி கண்டுபிடிக்கலாம். முடிஞ்சு என்ன வரும்? 0 அடிச்சிடலாம். அடுத்து 7 2 14, 14 8 வரும் 8 32 2 மீதி 3, 1 8 8 3 11. அப்போ 1120. இந்த 0 சேர்த்தணும். அப்போ வட்டி வந்து 1120. அப்போ அவருக்கு அசல் வந்து 8000 ரூபா, கொடுக்க வேண்டிய வட்டி 1120. இன்னைக்கு கூட்டுங்க, 9120. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் சி. முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து 106வது கொஸ்டின் பாருங்கள். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,250 செலுத்தினால் அசலை காண்கிறான். நல்லா பாருங்கள், தனியாக போடுவோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், 4 வருஷத்தில் சரிங்களா, 4 இயர்ஸில் எவ்வளோ வட்டியில்? 9/5% வரும். 4 வருஷத்தில் 9.5% வட்டியில் 21,280 வட்டியை செலுத்துறாரு. வட்டி எவ்வளோ கொடுக்குறாரு? 21,280 ரூபா வட்டியாக கொடுக்குறாருன்னா அசல் இல்லைன்னு கேட்குறாங்க சரிங்களா. முறை எப்போ தனி வட்டி ஃபார்முலா PNR/100 = I. நல்லாவே தெரியும் சரிங்களா. இப்போ P வந்து அதான் கேட்குறேன், P தான் கேட்குறேன். என்ன வந்து என்னது? 4 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நான் 9.5% கொடுத்தாச்சு அமையில. ஓகேங்களா, இதுக்கு வட்டி எவ்வளோ கிடச்சி? 21,280. ஓகேங்களா, இப்போ நம்ம அடிப்போம். இதை போட்டால் 8 மீது 9 20 25. அப்போ P = 21,280 × 25, கீழே 9.5 இருக்குல்ல. ஸோ இதை அடித்து பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா,
இப்போ அடித்து பார்த்தோம் அப்படின்னா வேணால் ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா? 9.5 இருக்குல்ல, 9.5 95 × 10⁻⁻1 எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு சதம் மட்டும் பிடிக்கிறோம். இந்த 10⁻⁻1 மேலே போச்சுன்னா என்னாகும்? 21,280 × 25 × 10 95 வந்துடும். இங்கே இங்கே 2 10, இங்கே 1 5 19. ஓகேங்களா? 19ன்ற போது 21,280 அடிபடுமான்னு பாருங்கள். சரியா? ஸோ பாருங்கள் 19. இப்போ இந்த 19 அடிக்கலாம். இந்த 19 ஒரு 10 19, இங்கே ஒரு 10 19, திரும்ப ஒரு 10 10 3 சாரி 2 0 1120 25 2 பேருக்குன்னா நமக்கு வரும்னா 56,000 வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 107வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4,500 அசலுக்கு மொத்த தொகை 5,000 கிடைத்தால் தனி வட்டி என்ன? என்ன குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500 ரூபா அசலுக்கு அவருக்கு மொத்த தொகையாக 5,000 கிடைத்தால் தனி வட்டி என்ன கேட்குறான். சரி, தனி வட்டி என்னது? ஒன்றுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். மொத்தம் நீங்கள் பாருங்கள், மொத்தம் 4,500 ரூபா, அதுக்கு 5,000 ரூபா கிடச்சிருக்கு மொத்தமாக. அப்படின்ற போது எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்ந்துருக்கும்? அசலோட வட்டி வந்து 500 ரூபா சேர்ந்துருக்கும். அவ்வளோதான். 500 ரூபா சேர்ந்தால் தான் 5,000 மாறும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முடிஞ்சு. 108வது கொஸ்டின் பாருங்கள். 3,000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% மேல் வழங்கப்படும் தனி வட்டியானது ஆக்சுவலி 400ல் 4,000. சரிங்களா? அதில் கரெக்ட் பண்ணிப்பேன். 4,000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகள் வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்னென்னு கேட்குறேன். ஒன்றும் கிடையாது. நல்லா பாருங்கள், 3,000 ரூபா அசல் இருக்குது. இந்த 3,000 ரூபா அசலுக்கு 8% வட்டி கொடுக்குறாங்க. 8% வட்டியில் எத்தனையோ வருஷத்துக்கு எத்தனையோ வருஷத்துக்கு கொடுக்குற வட்டி. 3,000 அசலுக்கு 8% வட்டியில் எத்தனையோ வருஷத்துக்கு கொடுக்குற வட்டியானது 4,000 அசலுக்கு எது 12%க்கு 4 ஆண்டுகளுக்கு. ஓகேங்களா? போய் 100 போகிறேன். 12% 4 ஆண்டுகள் தர வட்டிக்கு சமமானு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த 100 அடிச்சிடலாம். இந்த 3 0 இந்த முடிஞ்சு அடிச்சிடலாம். ஒரு நாங்க 8 முடிஞ்சிடுச்சு. ஒரு 3 3 4 12 ஒரு 2 2 4 அப்புறம் வந்துருச்சு. அப்படின்னா n = இந்த பக்கம் எல்லாம் போயிடுச்சு. இந்த பக்கம் 4 இருக்குது, 2 அப்போ 4 8. அப்போ ஆன்சர் வந்து 8. ஆப்ஷன் சி முடிஞ்சா. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். 109வது கொஸ்டின். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு 6,200 எனவும் 3 ஆண்டுகள் 6,800 எனவும் உயர்கிறதில் அந்த தொகையும் வட்டி விகிதத்தையும் கணக்கிறான். நல்லா பாருங்கள். தனி வட்டியில் 2 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் 6,200 இருக்குது, அதே அமௌண்ட்டு 3 வருஷத்தில் 6,800 இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ முதல்ல பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருங்க பாருங்கள். 2வது வருஷத்துலேருந்து 3வது வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருங்க பாருங்கள். எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதான் வட்டி. புரியுதா? 2வது வருஷம் 6,200, 3வது வருஷம் 6,800 அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குங்க? எனக்கு 600 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 600 தான் வட்டி. அந்த அசலோட வட்டி வந்து 600 ரூபா. ஓகே, ரைட்டாக முடிஞ்சு. ஓகே, இப்போ 2 ஆண்டுகளுக்கு 6,200 இருக்குது. ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 6,200 இருக்குது. அப்போ 2 ஆண்டுகளில் அதற்கு வட்டி எவ்வளோ இருக்கும்? 2 அப்போ 1,200 ரூபான்றது 2 வருஷத்துக்கு வட்டி. ஓகேங்களா? இந்த 6,200 எனவும்ன்றான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 6,200ன்றது வட்டி ப்ளஸ் அசல் சேர்ந்தது, வட்டியும் அசலும் சேர்ந்தது. ஸோ வட்டி 1,200 சொல்கிறோம். அப்போனா மொத்தமாக 6,200ல் வட்டியை கழிச்சு நம்ம அசல் கிடச்சிருமா? 0 0 0 6 5. அப்போ அசல் வந்து 5,000 ரூபா. முடிஞ்சா? அசல் கேட்டிருக்கான், அசல் வந்து சொல்லியாச்சு 5,000 சொல்லியாச்சு. ஓகேங்களா? அசல் 5,000 ரூபா, வட்டி வந்து 600 ரூபா. அந்த அசல் 5,000 ரூபா 2 வருஷத்தில் எவ்வளோ இப்போ தெரியாதுல்ல. ஆனால் வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 2 வருஷத்தில் 1,200 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ கணக்கு பண்ணுவோமா? அடிச்சிடலாம். இந்த 0 0 அடிச்சிடலாம். 1 2 2 10, அதேமாதிரி 5 5 5 முடிஞ்சு. அப்போ 6 = 12. அப்போ 5,000, 12%. அப்போ 109க்கு ஆன்சர் சி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். 110வது கொஸ்டின் பாருங்கள். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5,000ஐ 2 ஆண்டுகளுக்கும் 5,000ஐ 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3,000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விகிதத்தில் வைனர். அருண் என்ன பண்ணுறாரு? பாலாஜிக்கு 5,000 ரூபாயை 2 வருஷத்துக்கும், சார்லஸுக்கு 3,000ஐ 4 வருஷத்துக்கும் ஒரே தனி வட்டி விகிதத்தில் கொடுக்குறாரு. ஆக மொத்தமாக 2,200 அருணுக்கு வட்டியாக கிடச்சிருக்கு. 2 பேர்டையும் சேர்த்து அருணுக்கு 2,200 வட்டியாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா வட்டி விகிதத்தை காண்க அப்படிங்கிறார். இதை தனியாக போடுவாங்க பாருங்கள். 5,000 ரூபாயை 2 வருஷத்துக்கு. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். பாலாஜிக்கு என்ன பண்ணுறாரு? 5,000 ரூபாயை, பாலாஜிக்கு 5,000 ரூபாயை 2 வருஷத்துக்கு தனி வட்டியாகும். 2 வருஷத்துக்கு தனி வட்டியாகும். அப்புறம் என்ன பண்ணுறாரு? இன்னொருத்தர் யார்? பாலாஜி 5,000 2 வருஷத்துக்கும், அப்புறம் சார்லஸ்ன்றவருக்கு 3,000ஐ 4 வருஷத்துக்கும். சார்லஸ்க்கு என்ன பண்ணுறாரு? 3,000ஐ 4 வருஷத்துக்கும் கொடுக்குறாரு. ஆனால் ஒரே வட்டி விகிதம், 2 பேருக்கும் ஒரே வட்டி விகிதம் தான். 2 பேருக்கும் ஒரே வட்டி விகிதம். ஸோ நான் 6 எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்?
2 பேருக்கும் ஒரே வட்டி விகிதத்தில் 6,600 எடுத்துக்கிட்டேன். சரியா? ஸோ 2 பேர்ட்டையும் உள்ள வட்டியை மொத்தமாக கூட்டினா அவருக்கு எவ்வளோ கிடைக்கிது? 2,200 கிடைக்குது. 2 பேருக்குள்ள வட்டியை கூட்டினா அவருக்கு 2,200. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 5,000 ரூபா ஒருத்தட்ட ஃபஸ்ட்டு பாலாஜிகிட்ட வந்து 5,000 ரூபாயை 2 வருஷம் தர்றாரு ஏதோ வட்டியில். அதே மாதிரி சார்லஸ் அவருக்கு 3,000 ரூபாயை 4 வருஷம் ஒரு வட்டியை கொடுக்குறாரு. இது வந்து இதுக்கும் வட்டி இதுக்கும் வட்டி. இது PNR/100, இதுக்கும் PNR/100. இது வந்து பாலாஜி கொடுக்குற வட்டி, இது வந்து சார்லஸ் தர வட்டி. 2 வட்டிக்கு கூட 2,200 வருது. அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கேட்குறான்? சரிங்களா? முளை போடுவோம். இந்த 2 ஜீரோ அடிச்சு விடலாம். இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். 50 2 100 106. ஓகேங்களா? இங்கே 120 R ஈக்குவல் டு 2,200. 120 + 100 எவ்வளோ வரும்? 220 R ஈக்குவல் டு 2,200. இந்த 0 0 அடிச்சிடலாம். ஒரு 10. அப்போ ஆறுக்கு 10. அப்போ 10%. புரியுதுங்களா? ஆன்சர் இருக்கா? 110 கேன்சர் 10% வட்டி தான் 2 பேர் கொடுத்த ஒரே வட்டி. 111வது கொஸ்டின் பாருங்கள். அனிதா ரூபாய் 9,000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றால் 3 ஆண்டுகள் கழித்து 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தால் எனில் அந்த கை கடிகாரத்தை வேணும். எல்லாம் பாருங்கள், 9,000 வட்டி கிடைக்கிறட்ட ஆண்டு வட்டி வீதம் 15% வாங்குறாங்க. 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. இதான் காம்பல். இதை புரிஞ்சுக்க. 9,000 ரூபா எவ்வளவு? 9,000 ரூபா வாங்கியிருக்காங்க. 15% வட்டிக்கு 3 வருஷம் கணக்கு. ஓகேங்களா? முதல்ல வட்டி தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே போகும்போது வட்டி தெரிஞ்சுக்கும். சரிங்களா? பார்க்கும்போது 15 வட்டியா இதை அழிச்சிடலாம். அடிச்சுட்டா 15 3 30 45 வரும். 45 45 90. அப்போ வரும் 95 45 5 மீதி 4 9 34 40. அப்போ 4,050. அதாவது 4,050 ரூபா 3 வருஷத்துக்கான வட்டி அப்படின்றது நமக்கு இப்போ ஓரளவு தெரியுது. ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. இப்போ 4,050 வட்டி அப்படின்னா மொத்தம் வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 9,000 + 4,050. அப்போ எவ்வளோ வரும்? 0 5 0 13,050. 13,050 ரூபாய் தரணும். இதான் புரிஞ்சுங்க. இதுதான் 13,050 ரூபா தரணும். அவங்க என்ன பண்ணுறாங்க? 12,500 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கைக்கடி இடத்த கொடுத்துட்டாங்க. ஓகே, அதான் பாருங்கள், 13,050 ரூபா எப்படி தர்றாங்க? 12,000 ரூபா அமௌண்ட்டையும் ப்ளஸ் ஒரு கை கடிகாரம். அப்போ மொத்தமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 13,500. அதில் 12,500 மைனஸ் பண்ணுங்கள். 0 இங்கே 5 இங்கே 130 125 போச்சுன்னா 550. அப்போ அந்த கடிகாரத்தை விலை 550 ரூபா. புரியுதுங்களா? 12,500 அமௌண்ட்டாகவும் 550 ரூபா பணத்துக்கு ஒரு வாட்சிங் கொடுத்துட்டாங்க. ஸோ 112 கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், 112வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகள் 3 மடங்கு ஆகும்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்கள், குறிப்பிட்ட அசல். ஸோ எவ்வளோன்னு சொல்லலை, பீன்னு எடுத்துக்கலாம். அதனால் சொல்ல 8% வட்டி விகிதத்தில் 8% வட்டி விகிதத்தில் அப்போ 8/100 கரெக்டாக 8% வட்டித்தில் எத்தனை ஆண்டுகளில்? அப்போ ஆண்டுகள் தெரியாது. என்ன எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகுன்னு கேட்குறான். 3 மடங்காகும்லாம் பாருங்கள். பீன்னு ஒரு அசல் எப்படி மாறுது? 3 மடங்காக மாறுது. அப்போ 3 பியாக மாறுது. கரெக்டாக பீன்ற அசல் 3 மடங்காக மாறினா 3 பியாக மாறுது. இந்த 3 பியாக மாறுது என்ன அர்த்தம்? அப்போ அந்த 3 பின்னு என்னது? அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் 3B. அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் 3B. சரிங்களா? நமக்கு நார்மலாக PNR/100 ஃபார்ம் என்ன வரும்? PNR/100 = ஐன்னா சொல்லுவோம். வட்டி PNR/100னா அது ஐ வட்டி. அப்போ இந்த P × 8 × N/100 அப்படின்னா இதுக்கு வட்டி தான் போடணும் இங்கே. சரிங்களா? வட்டி தான் போடணும். அப்படின்னா மொத்த அமௌண்ட்டு 3B. அதில் அசல் B போச்சுன்னா மீதி வட்டி எவ்வளோ? 2B. புரியுதுங்களா? ஸோ இதை போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ அடிங்க பார்ப்போம். இப்போ அடித்தோம்னா என்ன வரும்? இந்த பி அடிச்சிடலாம். 2க்கு 4 அடிச்சிடலாம். 1 4 இங்கே 8 5. அப்போ N = 25 ஆண்டுகள். புரியுதுங்களா? N 25 வருஷம். அப்போ ஆப்ஷன் பி. 112வது கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 113 பாருங்கள். குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,880 ஆகும், 4 ஆண்டுகளில் 7,920 ஆகும் மாறுகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது ஏற்கனவே முதல்ல ஒரு சம் போட்டது மாதிரி நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், 6 வருஷத்தில் 8,880 ரூபா மாறுது, 4 வருஷத்தில் 9,920 மாறுது. ஓகேங்களா? இது தனி வட்டி தான். நல்லா தெரிஞ்சுங்க. ஏற்கனவே தெரியும், தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி எப்பவுமே ஒன்று தான். ஒரு வருஷத்துக்கு வருஷம் வட்டி ஒரே மாதிரி இருக்கிற மாறாது. ஓகேங்களா? அப்போ 4 வருஷத்தில் 7,920 இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 8,880 அந்த அமௌண்ட் மொத்தம் மாறிடுச்சு. அப்படின்னா முதல்ல மைனஸ் பண்ணுவோம். 6 வருஷத்தில் 8,880, இதுலேருந்து 4 வருஷத்தில் உள்ள அமௌண்ட் 7 9 2 0 மைனஸ் பண்ணுவோம். 0 8 இன்னும் 6 88 79 8 1 88 79 போச்சுன்னா 8 9. அப்போ 960 ரூபா 2 வருஷத்தில் ஏறி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? 2 வருஷத்தில் 920 எக்ஸ்ட்ரா போய் அர்த்தம். 4 வருஷம் கழிச்சு 2 வருஷம், அதாவது 4லேருந்து 2 வருஷத்துக்கு 900 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு. அப்படின்னா இது வட்டி ஏறி இருக்கு.
புரியுதுங்களா? அமௌண்ட் வந்து முதல்ல 4 வருஷத்தில் 7,920 இருந்தது, 6 வருஷத்தில் 8,880 மாறி. என்ன அர்த்தம்? 960 ரூபா வட்டி ஏறிடுச்சு. அப்போ 2 வருஷத்தில் ஏறி இருக்குது, 1 வருஷத்தில் இல்லை, 2 வருஷத்தில் ஏறி இருக்குது. அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லா வருஷம் வட்டி சேம் தான். அப்போ 2 வருஷம் 960, அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன கணக்கு பண்ணுங்கள்? 4 2 8 8 இப்போ 480 ரூபாங்க. ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? 480 ரூபா. புரிஞ்சா? ஒரு வருஷத்துக்கான வட்டி 480 ரூபா. இதை சொல்லியாச்சு. இப்போ என்ன, அவன் நமக்கு அசல் கேட்குறான். நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி 480. இப்போ இங்கே போடுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ ஒரு வருஷத்துக்கான வட்டி 480 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 480 ரூபா தெரிஞ்சு போச்சு. மொத்தம் நமக்கு இங்கே பாருங்கள் 4 ஆண்டுகளில் 7,000, அதாவது 4 வருஷத்தில் 7,920 மாறிக்கின்றாங்க. ஓகேங்களா? அப்போ 4 வருஷத்தில் 7,900. இந்த அமௌண்ட் என்னது? வட்டியும் அசலும் சேர்ந்தது தான். ஸோ இதில் வட்டி இருக்குது, அசல் இருக்குது. அப்போ முதல்ல ஒரு வருஷத்துக்கு 480 ரூபா வட்டினா 4 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி பாருங்கள். 4 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பாருங்கள். 0 8 32க்கு 2 மீதி 3, அப்புறம் வந்து 4 பாருங்கள் 19. அப்போ 1,920 ரூபா வட்டி. இதில் 7,920ன்றது தான் 1,920 வட்டினா மீதி அசல் தானே. 0006. அப்போ 6,000 ரூபா அசல். புரிஞ்சுங்களா? அப்போ ஆன்சர் 113க்கு ஆன்சர் சி. 114வது கொஸ்டினை பாருங்கள். தனி வட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் 1 ரூபாய் 9 ரூபாயாக மாறியதில் வட்டி வீதம் பர்சன்டேஜ் யாருன்னு கேட்குறான். ஒன்று நல்லா பாருங்கள். 60 வருஷத்தில் ஒரு அமௌண்ட்டு 60 வருஷத்தில் எப்படி 1 ரூபாயாக இருந்தது 9 ரூபாயாக மாறிடுச்சுன்றான். பாருங்கள், அசல் 1 ரூபா, பி வந்து 1. நமக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100 = தனி வட்டிக்கான ஃபார்முலா I அப்படின்னு தெரியும். அப்போ P1 வருஷம் தெரியுமா? 60 வருஷம். என்ன 60 பர்சன்டேஜ் அதான் தெரியாது. அப்போ R/100 வச்சுக்கலாம். இந்த 1 ரூபாய் எப்படி மாறி இருக்கு? 9 ரூபாய் மாறிடுச்சு. நல்லா பாருங்கள், 1 ரூபா 9 ரூபாய் மாறிடுச்சு. இந்த 9ன்றது அசலும் வட்டி சேர்ந்தது. அப்போ 9 ரூபாயில் அசல் 1 கழிச்சிட்டா மீதி 8 தான் வட்டி. முடிஞ்சா? ஓகே. இப்போ 0 0 அடிச்சிடலாம். 3 2 6 4 2 8 பேக் R = 4 40/3. 40/3 நீங்களே பண்ண வரும் பாருங்கள். 1 3 3 3 9 1. அப்போ 13 1/3 தான் ஆன்சர். இருக்கா? 13 1/3 ஆப்ஷன் பி. முடிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 115. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் எளிய வட்டி வீதம் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி வீதம் கேட்குறான். 15 முதல்ல பார்த்த சம்பளம் தான். குறிப்பிட்ட அசல் வந்து பின்னு வச்சுக்கலாம். அது வந்து 15 வருஷத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஓகே, அதை கேட்குறாங்க. அப்போ R/100 = இரட்டிப்பாக போகுது. பி வந்து 2Bயாக மாறுது. அப்போ 2Bயில் அசல் இருக்குது, வட்டி இருக்குது. அசல் பியை கழிச்சிட்டா வட்டி பி தான். முடிச்சா? இப்போ என்ன சொல்லுங்க அப்போ? பிபி அடிச்சிடலாம். R = 100/15. 3 5 15 20 20/3. இப்போ 20/3னா 6 3 18 மீதி 2. அப்போ 6 2/3% இருக்கா? ஆப்ஷன் இ இருக்குது. பார்த்தீங்களா? அதான் ஆப்ஷன் டி. அடுத்து 116வது கொஸ்டினை பாருங்கள். ரூபாய் 5x² y²க்கு 4xy ஆண்டுக்கு 7y% வீதம் தனி வட்டி காண்க அப்படி கேட்குறான். ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணால் இங்கே வந்து நம்பர் இதெல்லாம் கொடுக்காம என்ன பண்ணுறான், எல்லாமே XY வச்சுட்டு சொல்லிட்டான். ஓகேங்களா? தனி வட்டி கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். முதல்ல எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கேட்குறான் அதெல்லாம் நம்மள பார்த்துக்குவோம். சரிங்களா? 5x² y²க்கு எவ்வளோ வருஷத்துக்கு? 4xy வருஷத்துக்கு 7y% கேட்குறான். 7y%க்கு எவ்வளோ வட்டி கேட்குறான். சரிங்களா? முதல்ல அடிப்போம். ஓகேங்களா? ஒரு நாங்கள் 25 முடிஞ்சு. ஓகேங்களா? அதுக்காக 1 5 5 5 25. அப்போ 7/5 வந்துருச்சு. முடிஞ்சு. 7/5. இந்த பக்கம் நமக்கு தெரியும் x², இங்கே x இருக்கா? அப்போ x³ இங்கே y², இங்கே y இருக்குது, y/4. அவ்வளோதான். அப்போ இந்த ஆன்சர் இருக்கா? 7/5 இருக்கா? இங்கே 7/5 இருக்குது. x³ இருக்குது, y/4 இருக்குது. அப்போ ஆன்சர் 116க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினை பாருங்கள். 117 பாருங்கள். ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி விகிதத்தில் பிக்கு 15,000 கடனாக கொடுக்கிறார். ஓகேங்களா? கொடுக்கிறார். ஓகேவா? 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25,000 ஒரு கைக்கடிகாரமும் தெரியும். கைக்கடிகாரத்தை விலை என்ன? இப்போ அதான் முதல்ல பார்த்தோம் தான். கொடுக்குற அமௌண்ட் எப்படி கொடுக்குறான்? ஒரு அமௌண்ட்டாகவும் ஒரு வாட்சாகவும் கொடுக்குறான். ஓகேங்களா? அதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டான், மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு ஒரு வாட்சை கொடுத்துட்டான். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ முதல்ல அவன் எவ்வளோ பணம் தரணும் நம்மளை பார்த்துக்கும். அவன் எவ்வளோ பணம் தரணுன்றதை முதல்ல முடிவு பண்ணுவோம். சரிங்களா? 14% 15,000. ஓகேங்களா? 15,000 ரூபாயை 14% வட்டி விகிதத்தில் இது 6 வருஷத்துக்கு வரும். அப்புறம் × 6 வருஷத்துக்கு. ஓகேங்களா? என்ன வரும் பாருங்கள், அடிச்சிடலாம். ஓகேங்களா? அடிச்சிட்டோம்னா 14 × 6 6 24 மீதி 2 1 6 2 8. ஓகேங்களா? 6 24 மீதி 2 1 8 84. 150 × 84 பார்ப்போம்.
ஐனா 20 ஜீரோ 0, ஐனா 20க்கு 0 மீதி 2 1 2 6 ஓகேங்களா 150. அது மாதிரி 0 ஐட் 40க்கு 0 மீதி 4 ஓவர் 12 0 0 6 12,200 ஓகேங்களா. பார்த்தோம்னா வட்டி வந்து 12,200 தரணும். 6 வருஷத்துக்கு அப்புறம் தர வேண்டிய வட்டி அளவு 12,200 வட்டி தரணும். இதில் வந்து என்ன பண்ணுற ஏக்கு 25,000ம் மொத்தமாக ஒரு தர வேண்டிய இப்போ ஏக்கு 25,000 தர 25,000 ஒரு கடிகாரமும் தர ஓகேங்களா. சரி மொத்தம் அசல் 15,000 ரூபா வட்டி 12,600 ரூபா கூட்டுங்க 6 5 2 7 27,600 27,600 ரூபாயில் 25,000 அமௌண்ட்டும் மீதி கை கடையாக கொடுத்துட்டாருன்னா அப்போ கை கடை விட என்ன கழிங்க 25,000 கழிங்கன்னா வரும் 0 நம்ம கழிச்சோம்னா 0 0 6 2,200 ஆன்சர் இருக்கா ஆப்ஷன் ஏ முடிஞ்சு. 118வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் 920 மாறி தனி வட்டியில் வரும் சரிங்களா. தனி வட்டியில் மொத்தம் 920 மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன அப்படிங்கிறாங்க சரிங்களா. 800 ஆனது 800 அப்படின்றது 3 வருடத்தில் 920 ஓகே மாறிடுச்சு. அப்போ என்னது 800 920 மாறினா என்ன அர்த்தம் வட்டி எக்ஸ்ட்ரா சேர்ந்து 920 மாறிடுச்சு. அப்போ 800 ரூபாயோட வட்டி எவ்வளோ சேர்ந்து 920 மாறும் 120 ரூபா சேர்ந்தா 920 மாறும். அப்போ 120 ரூபா ஓகேங்களா. இது 3 வருட தனி வட்டியில் 3 வருட தனி வட்டியில் அப்படின்றான். அப்போ வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளவு 40 ரூபா வரும் 40 ரூபா வருஷம் தனி ஓகே இதான் ஓகேங்க. நம்ம ரொம்ப போக முடியல. இவனே கேட்குறான் 3% வட்டி வீதம் அதிகரித்தால் கிடைக்கும் தொகைன்னு கேட்குறான். முதல்ல வட்டி வீதத்தை கண்டிப்போம். முதல்ல வட்டி வீதத்தை நம்ம கண்டுபிடிப்போம். அசல் 800 ரூபா இதுக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ வட்டி போயிருக்கு இல்லை ஒரு வருஷத்தில் 3 வருஷத்தில் எவ்வளோ வட்டி போயிருக்கு 120 ரூபா போயிருக்கு. அப்போ நீங்களே கனெக்ட் பண்ணுங்கள். இந்த 0 0 அடிச்சிடலாம் 4 8 5 அப்போ ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%ங்க. அவனே கேட்குறான் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகைங்கிறான். அப்போ 3% அதிகரித்தானே அர்த்தம் 5 + 3 8%. ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. புரியுதா நான் சொல்கிறது 5 வந்து 8 3 ஸ்டெப்பை இப்போ 8 ஆயிடுச்சு. அப்போ 800 ரூபா அதுக்கு 3 வருஷத்தில் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். 8 64 64 × 3 4 12க்கு 2 இது 1 6 3 11 19 192 ரூபா 192 ரூபா அப்படின்னா பாருங்கள் மொத்தம் அவனுக்கு அமௌண்ட் வந்து 800 ரூபா ப்ளஸ் வரும் வட்டி 192 ரூபா சேர்த்து எவ்வளோ வரும் 2 9 992 ரூபா. ஆன்சர் இருக்கா ஆப்ஷன் பி முடிஞ்சா ரைட். அடுத்து பாருங்கள் 119வது கொஸ்டின் பாருங்கள். ஓர் ஆண்டிற்கு எக்ஸ் வீதம் வட்டி வீதத்தில் எக்ஸ் ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி வீதமானது எக்ஸ் அசலின் மதிப்பு ஒன்றும் கிடையாது எல்லாமே எக்ஸஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். பி எக்ஸ் அசல்னு வச்சுக்கிறேன். அதில் எக்ஸ் ஆண்டுகளுக்கு ஓகே எக்ஸ் எல்லாம் பெருசாக போடு எக்ஸ் ஆண்டுகளுக்கு X% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன கேட்குறான். தனி வட்டி எக்ஸுன்றான் அதுவும் எக்ஸுன்ட்டான் தனி வட்டியும் எக்ஸ் அப்படின்னா என்ன கேட்குறான் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் மூலம் வந்து இந்த எக்ஸையும் அடிச்சிடலாம். அடிச்சுனா P = 100/x. இப்போ ஆன்சர் அசல் 100/x ஆன்சர் இருக்கா இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் பி ஓகேங்களா. 120வது கொஸ்டினை பாருங்கள். தனி வட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் மும்மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஒரு அசல் 15 வருஷத்தில் மும்மடங்காகுது அப்படின்னா எத்தனை வருஷம் 5 மடங்காகுது அப்படின்னா சிம்பிளாக கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது. நம்ம முதல்ல பார்க்குற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பின்னு அசல் எடுத்துக்கலாம். இது 15 ஆண்டுகளில் 15 வருஷத்தில் மும்மடங்காகுன்னு சொல்கிறான். பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. அப்போ 6 எடுத்துக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது மும்மடங்காகுது என்ன சொல்கிறாங்க பி அசல் 3 மடங்கு 3 பியாக மாறுது. இப்போ 3 பின்றது அசலும் வட்டியும் சேர்ந்தது. அசல் ஒரு பி அப்படின்னா அதோட வட்டியும் சேர்ந்தது. அப்போ 3 பின்றதுலேருந்து அசல் பியை கழிச்சு நமக்கு 2பின்றது கிடைக்கும். அந்த 2பி தான் வட்டி. அப்போ 2பி போட்டாச்சு அடிங்க பிபி அடிச்சிடலாம் அவ்வளோதான். இங்கே படிச்சோம்னா 15 அடிங்க 3 15 25 10 20 40. அப்போ R = 40/3 நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இதை வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதே அசலுக்கு 5 மடங்காக எத்தனை ஆண்டுகள் கிடைக்கிறானா அதுக்கு எத்தனை ஆண்டுகள் என்ன போட்டுக்கலாம். ரேட் ஆஃப் நமக்கு தெரியும் 40 இங்கே /3 × அந்த பையில் வர 100 = 5 மடங்காக கிடைக்கின்றான். அதே மாதிரி தான் பி வந்து 5 பியாக மாறுது. அப்போனா வட்டி என்னது 5 பியில் 1 பி 4 பி தான் வட்டி முடிஞ்சு. இந்த பிஐயும் பி அடிச்சிருவோம். இந்த 1 நாங்கு பைத் 40 ஓகேங்களா. அப்புறம் பார்த்தோன்னா 1 10 10 பைத் 100. அப்போ இந்த n/3 × 10ன்றது அப்போ n/30 = 1 வரும். அப்போ n/30 = 1னா
n ஈக்குவல் டு 30. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 30 ஆண்டுகள். 120வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி முடிஞ்சு. 121வது கொஸ்டினை பாருங்கள். 121வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து வருஷம் கொடுக்கல. எப்பவுமே எண்ணு வந்து 5 வருஷம் சொல்லுவோம். இந்த வருஷம் கொடுக்காம ஒரு டேட் கொடுத்துட்டான். பிப்ரவரி 4லேருந்து ஏப்ரல் 18 வரைக்கும் கொடுத்துட்டான். 2005 வருஷத்தில் பிப்ரவரி 4லேருந்து ஏப்ரல் 18 வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு 6.1/4% வட்டி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். 6.1/4% வட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். நான் தனியாகவே போகிறீங்க பாருங்கள். ரூபாய் 3000 தான் கேட்குறான் நமக்கு. ரூபாய் 3000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி பர்சன்டேஜ் சொல்கிறான்? 6.1/4%. டேட் எப்படி கொடுக்குறான்? பிப்ரவரியில். ஓகேங்களா? பிப்ரவரி நீங்களே பாருங்கள். பிப்ரவரி 4லேருந்து ஏப்ரல் 18 வரைக்கும், பிப்ரவரி 4 டு ஏப்ரல் 18 வரைக்கும் கொடுக்குறான். எந்த வருஷத்தில்? 2005 வருஷத்தில். ஃபஸ்ட்டு பாருங்கள். பிஎன் எப்போ தனி வட்டி ஃபார்முலா என்னது? PNR/100. ஓகே, ஈக்குவல். நம்ம எப்போவுமே வருஷம் வந்து 4-5 போட்டுருவோம். டேட்டுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ வருஷம் 4-5 போடுவோம். டேட்டுக்குன்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தத்து நாள், ஒரு வருஷத்துக்கு 365 நாளா, அந்த 365 கீழே போட்டு எத்தனை நாளோ அதை கனெக்ட் பண்ணி மேலே போடணும். அவ்வளோதான். 10 நாள்னா மேலே 10, 10/365, 15 நாள்னா 15/365, இப்படி தான் போடணும். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நமக்கு கூட்டுறதுக்கு வந்து என்ன சொல்கிறான்? ஏப்ரல் 18, பிப்ரவரி 4 சொல்கிறான். பிப்ரவரி 4 ஏப்ரல் 18. பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து முதல்ல பிப்ரவரி மாதம் எத்தனை நாள்னு பாருங்கள். 4, 5, 6, 7, 8, 9, 10. 4லேருந்து 19 வரைக்கும் ஒரு 7 நாள் வருது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் 21லேருந்து 2005 லீப் வருஷம் கிடையாது. அப்போனா 8 நாள் இருக்கும். 8 நாள். அப்போனா பிப்ரவரி மாதம் மட்டும் 10, 8, 18, 25 நாள் வருது. அதுக்கப்புறம் மார்ச்சில் 31 நாள். அதுக்கப்புறம் ஏப்ரலில் 18 வரைக்கும் சொல்கிறான். 18 கூட்டுங்க. 5, 1, 6, 8, 6, 14, 4, மீதி 1, 2, 1, 3, 24. இன்னொரு 74 வருது. பட் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி இன்னைய தேதியிலேருந்து இந்த தேதி, அதாவது இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டா சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் முதல்ல கூட்டிக்கணும். எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு மைனஸ் பண்ணிடணும். -1 போட்டுடணும். அப்போ 73. ஏன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் பிப்ரவரி 4ஆம் தேதி கடன் வாங்கியிருக்கேன்னா அதை 18ஆம் தேதி கொடுத்துருவாங்க. ஸோ நீ அதுக்கு முந்தின வரைக்கும் தான் வட்டி பார்க்கணும். அதுக்கு முந்தின வரைக்கும் தான் வட்டி பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கணக்குனால தான் 1 மைனஸ் பண்ணுறோம். அப்போ 73. அப்போ பிக்கு என்ன பண்ணணும்? இப்போ பி என்ன ஃபார்முலா பண்ணுவோம்? 3000 × n 73/365. ஓகேங்களா? இன்ட்டு 6.1/4%. 6.1/4. இது எப்படி போடலாம்? 6 24, 24 1 25/4%. அப்போ 25/4%னா 25/4 × 100. ஓகேவா? முடிஞ்சு போடுங்க. அடிச்சாச்சு. ஒவ்வொருத்தினும் 5, 5 25. அப்புறம் அப்படி என்ன? அப்புறமா என்ன வரும்? சரி, ஆமாம், அவருங்க 5 25, 2 4. ஓகேங்களா? 15, 15 5 25 கொஞ்சம் மிஞ்சும் 75/2. 75/2 அப்படின்னா 2 6, 7 2 14, 7 30, 37.5. ஆன்சர் இருக்கான் பாருங்கள். 37.5. ஆமாம், ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் பி முடிஞ்சு. 122வது கொஸ்டினை பாருங்கள். ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகைன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஏதோ ஒரு தொகையை வட்டிக்கு வர்றார். எப்படி வர்றாரு? பி அசல் இருக்குது, 6% வட்டிக்கு வர்றாரு. 6% வட்டிக்கு வர்றாரு. எத்தனை வருஷத்தில்? 8 வருஷத்தில் வட்டிக்கு வர்றாரு. அப்போ 8 ஆண்டுகளில் வட்டிக்கு விடும்போது என்ன வட்டி எப்படி கிடைக்குது? தனி வட்டி எப்படி கிடைக்குதுன்னா அசலை விட 260 ரூபா குறைவாக கிடைக்குது. அசலை விட 260 ரூபா குறைவாக கிடைக்குது. அப்போ அசல் பினா அதுலேருந்து 260 ரூபா கம்மியாக கிடைக்குது. அப்போ அந்த பின்னு கேட்குறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பி இதை இப்போ தனியாக போடுறேன். பி 6/100. ஓகேங்களா? நீங்களே பாருங்கள். பி × 6/100 8 வருஷத்தில் அசல் எப்படி கிடைக்கும்? வட்டி எப்படி கிடைக்குது? அசலை விட 260 ரூபா குறைவாக கிடைக்குது. இப்போ நீங்களே போடுங்க. 2 6, 2 10 0, 4 2 8 25. ஓகேங்களா? ரைட். அப்போ நாமும் 12 பி ஈக்குவல் இந்த பக்கம் 25 உள்ளே போச்சுன்னா 25 பி மைனஸ் 266 பார்த்தோன்னா 12 பி ஈக்குவல் டு 25 பி 26 × 25. 5000 30க்கு 0 மீதி 3. 1000 10 3 13. புரியுதுங்களா? 5000 30க்கு 0 மீதி 3. 2 10 10 13. 6 2 12க்கு 2 மீதி 1. 2 4 5 0 3 2 5 5 1 6 650. இந்த ஒரு 0 ஒன்று இருக்கிற சேர்த்துக்கணும். 6525. ஆமாம், 6500. ஓகே. இப்போ இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த பக்கம் 6500. இந்த பக்கம் அப்புறம் 13 பி. அப்போ 500. பி ஈக்குவல் டு 500. ஆன்சர் என்னது?
பி ஈக்குவல் டு 500 அப்படின்னு முடிஞ்சிடும். சரிங்களா? இருக்கா? ஆமாம், ஆப்ஷன் சி. ஓகே, முடிஞ்சு. அடுத்து 123 கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் 2006% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார். அவருக்கு அக்கடனை 2 ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? பாருங்கள், 2000 ரூபாயை 6% கடன் வாங்குறார். 2000 ரூபாயை இதிலே போடும். 2000 ரூபாயை 6% கடன் வாங்குறார். எவ்வளோக்கு வாங்குறாரு? 2000 ரூபாயை 6% கடன் வாங்குறார். அப்படின்ற போது என்னோட கடன் வாங்கிட்டாரு, 2 வருஷம் கட்டணும். இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே 1000 ரூபாயை கொடுத்துட்டார். 1000 ரூபாயை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா 2வது வருஷம் முடிவில் அவர் எவ்வளோ பேலன்ஸ் தரணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2000 6 கடன் வாங்குறாரு. ஒரு வருஷம் முடியும் போது 1000 ரூபாய் திரும்ப கொடுத்துட்டாரு. மீதி எவ்வளவு பணத்தை அவர் திரும்ப கொடுக்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2000 தான் வாங்கியிருக்காரு. 2000 ரூபாய்க்கு 6% என்ன வரும் பாருங்கள். அடிச்சோன்னா 6 2 12 120. ஓகேங்களா? 120 ரூபா அப்படின்னு வந்துருச்சு. இதை மொதல் வருஷத்துக்கான வட்டி. இப்போ என்ன பண்ணுறாங்க இதில் அவங்க? மொதல் வருஷம் முடியும் போது 1000 ரூபாயை திருப்பி கொடுக்குறாரு. 1000 ரூபாய் என்ன அர்த்தம்? 1000 ரூபானா அசலில் 1000 ரூபாயை கொடுத்துட்டார். அசலில் 1000 ரூபாய் கொடுத்தார். மொதல் வருஷம் மட்டும் 120 ரூபா, அது இருக்கட்டும். மொதல் வருஷம் முடிஞ்சனோன்றார் அவர் 2000 ரூபா அசலில் ஒரு 1000 ரூபாயை கொடுத்துரு. இப்போ பேலன்ஸ் அவர் கையில் 1000 ரூபா வச்சுருக்கார். அந்த 1000 ரூபாய்க்கு அடுத்த வருஷம் 6% கண்டுபிடிங்க. படித்தோம்னா என்ன வரும்? 60. அப்போனா வட்டி மொத்தம் எவ்வளவு? 2 வருஷத்துக்கு சேர்த்து வட்டி அவங்க கணக்கு பண்ண வேண்டியது எவ்வளவுனா, 2 வருஷத்துக்கு சேர்த்து வட்டி 180 ரூபா. சரிங்களா? 180 ரூபா. ஸோ 2 வருஷத்துக்கு சேர்த்து வட்டி 180 ரூபா. சரிங்களா? ஸோ மொதல் வாட்டி அசலில் 1000 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2வது வருஷம் அவர் 1000 ரூபா தரணும். ப்ளஸ் அதோட வட்டி இந்த 180 ரூபா சேர்த்து தரணும். அப்போ 1180 ரூபா ஆன்சர். புரியுதுங்களா? இருக்கா? ஆப்ஷன் பி. ஓகே, சூப்பர். 124 கொஸ்டின் பாருங்கள். விக்னேஷ் 2 ஆண்டுக்கு 4% வட்டி வீதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டில் லாபம் கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, ஒன்றுமே கிடையாது. விக்னேஷ் ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட்டை ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்கி அவர் சைடில் என்ன பண்ணுறாரு? இன்னொருத்தருக்கு சஞ்சின்னு ஒருத்தருக்கு வட்டிக்கு வர்றாரு. இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? விக்னேஷ் ஒரு அமௌண்ட்டை கடனுக்கு வாங்குறாரு. அதை இன்னொருத்தண்ட கடனுக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ முதல்ல அவர் கடன் வாங்கும்போது வெறும் 4% வட்டி தான் கடன் வாங்குறாரு. ஆனால் சஞ்சய்கிட்ட கொடுக்கும்போது 6% வட்டி கடனுக்கு கொடுக்குறாரு. அப்போ சஞ்சய் இவருக்கு விக்னேஷுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுப்பார். ஓகேங்களா? அது என்ன பண்ணுவார்? அதில் இவரோட ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட் என்ன பண்ணுவார்? இவர் 4% வட்டிக்கு வாங்கினால அவர்கிட்ட கொடுத்துவார். புரியுங்களா? ஸோ சஞ்சய்கிட்ட பணத்தை வாங்கி அதில் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை அந்த 4% வட்டியை அவள் கடனுக்கு வாங்கின வட்டிக்கு வாங்கினா கொடுத்துருவார். இதுதான் கான்செப்ட். அப்போ முதல்ல 10,000 ரூபாய் கடனாக வாங்குறாரு. யார்? 10,000 ரூபாய் விக்னேஷ் கடனாக வாங்குறாரு. 4% வட்டியில் கடனாக வாங்குறாரு. 2 வருஷத்துக்கு வாங்குறாரு. அடித்தா என்ன வரும் பாருங்கள். 4 8 800 ரூபா. ஸோ விக்னேஷ் 800 ரூபா வருஷத்துக்கு 800 ரூபா வட்டி அப்படின்னு வாங்குறாரு. இதை சஞ்சய்கிட்ட கொடுக்கும் என்ன பண்ணுறாரு? 10,000 ரூபா அமௌண்ட்டை 6% வட்டியில் 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ என்னாகும்? 6 2 12 1200 ரூபா. ஸோ அவருக்கு வருஷம் சஞ்சய் கொடுக்குற வட்டி 1200 ரூபா. அந்த 1200 ரூபாயில் 800 ரூபா என்ன பண்ணுறாரு? 800 ரூபாயை வட்டிக்கு வாங்கினார அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ பேலன்ஸ் அவருக்கு லாபம் எவ்வளவு? 400 ரூபா லாபம். புரியுதுங்களா? 400 ரூபா. பட் ஆனால் என்ன விஷயம்னா, அவன் கேட்குற கொஸ்டின் இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டில் லாபம்னு கேட்குறான். ஓராண்டில் லாபம்ன்ற போது இந்த 400 ரூபா லாபம் 2 வருஷத்துக்கு, 400 ரூபா லாபம்ன்றது 2 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு லாபம்னா பை 2 எவ்வளோ வரும்? 200 ரூபா வரும். புரியுதுங்களா? அதான் ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் ஏ. முடிஞ்சு. லாஸ்ட் கொஸ்டின் 125 கொஸ்டின் பாருங்கள். தனி வட்டி அசலானது என் ஆண்டுகள் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகள் மடங்காகும் கேட்குறான். ஓகே, ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின் நீங்களே பாருங்களேன். ஒன்றும் கிடையாது. தனி வட்டி அசல் என் ஆண்டுகள் இரட்டிப்பாகுன்னு சொல்கிறான். அசல் நான் பீன் எடுத்துக்கிறேன். எப்போ போல் அசல் நான் எப்போ போல் பீன் எடுத்துக்கிறேன். சரி, இங்கே போகிறேன். அசலை பீன் எடுத்துக்கிறேன். பீன் எடுத்துக்கிட்டு என் ஆண்டுகள் இரட்டிப்பாகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 எடுத்துக்கிறேன். எப்போ போல் இரட்டிப்பு என் ஆண்டுகள் இரட்டிப்பாகுது. அப்போ 2 பியாக மாறுது. ஓகேங்களா? 2 பியாக மாறுது. உடனே தெரிஞ்சுங்க, 2 பியாக மாறுது. 2 பியாக மாறுதுன்னா வட்டி என்ன? அந்த 2 பின்றது அசல் வட்டி சேர்ந்தது. அப்போ அதில் அசல் பியை கழிச்சிட்டா ஒரு பி தான், அந்த வி தான் வட்டி. ஓகேங்களா? அப்போ பி வட்டி. இந்த பிஎம்பி அடிச்சிடலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 100/n அப்போ கிடைக்கும். 100/n இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறான்? அப்போனா எத்தனை ஆண்டுகளில் மடங்காகவும் கேட்குறான். எத்தனை ஆண்டுகளில் மடங்காகவும் கேட்குறான். அதே அசல் பி தான். பட் எண்ணு வேறு எண்ணு. ஏன்னா முதல்ல ஆண்டில் இரட்டிப்பாக கொடுத்தோம், அது ஒரு எண்ணு. இப்போ எத்தனை ஆண்டில் இரட்டிப்பு, எத்தனை மடங்காங்கிறான், இது வேறு எண். இது கேபிட்டல் எண் போடுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும். ஆர் ஈக்குவல் 100/n எடுத்துட்டேன். 100/n ஸ்மால் எண் எப்போ போல் இதோட ஸ்மால் நீங்கள் போட்டாச்சு. மடங்காக அப்போ எம்பி மடங்காகவும் கேட்கலாம்.
எம் மடங்காக தெரிஞ்சால் பின்றது எம்பியாக மாறுது, எம் மடங்காக மாறுதுன்னா அப்போ இந்த மொத்த தொகையிலேருந்து இந்த அசலை கழிச்சா வட்டி. ஓகேங்களா? அப்போ எம்பி மைனஸ் பி, இது எப்படி எழுதலாம்? பியை வெளியே எடுத்துட்டோம்னா எம் மைனஸ் 1. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இந்த பியையும் இந்த பியும் அடிச்சிருவோம், இந்த அடிச்சிருவோம். அப்போ எத்தனை ஆண்டுகள்லாம் n ஈக்குவல் டு இந்த எம் மைனஸ் 1 இன்ட்டு இந்த ஸ்மால் என். அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? எம் மைனஸ் 1, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட், முடிஞ்சு. ஸோ அடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.